தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனினும் சிறகிரி பெருமானே. ஆதியந்தம் காட்டாத முதலாய் என்னை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி, மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரங்குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி, வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி, பகர்வனை எல்லாமாகி அல்லதாகி, பரமாகி சொல்லறிய பான்மையாகி, துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி, நிகரில் பசுபதியான பொருளை நாடி, நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று, பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி, தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 156வது வகுப்பு, உடல் பொய்யுறவு 28வது தலைப்பு. அதில் 9வது பாடல். மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலா ஏ ஆன தத்துவத்தில் எய்துவரோ, நேயானுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அன்னவர் தம் நீதியையே ஓர் மனமே நீ, மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலாயே ஆன தத்துவத்தில் எய்துவரோ, நேயானுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அன்னவர் தம் நீதியையே ஓர் மனமே நீ. மாயா ஜகத்தை மதியாத, இந்த ஜெகத்தை, இந்த மாயை ஒரு இடத்துல சொல்வார், உன்னை ஒரு காசாக மதியேன் நான் கான் அப்படி சொல்லுவார். நம்ம சொல்லுவோம், ஒரு சல்லி காசுக்கு போகாத ஆள் 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதே மனநிலையில் தான் தாய் மன்னர் சொல்கிறார், உன்னை, அதாவது பொதுவாக இந்த மாயை என்பதுடைய உண்மைத்தன்மையை புரிந்தவர்கள், மாயையில் தான் நாம் இருக்கோம், மாயையை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆமாம், அது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையும் ஜீவிதமும் நடக்காது, நம்ம கர்மாவை நாமும் அனுபவித்து தீர்க்க முடியாது. ஆனாலும் கூட இதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டவர்கள், அதுதான் உண்மை. நிறைய ஒரு மாதிரி வெறுப்பு வெறுப்பு அப்படி காட்டுறது எதற்காகனா, வைராகியம் வருவதற்காக காட்டுறாங்க தவிர வேற ஒரு காரணத்துக்காக இல்லை. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் வைராகியம் என்ற மனநிலை நமக்கு அதிகமாக இந்த தத்துவ விசாரத்துக்கு பயன்படும். ஆனால் அது ஒரு வெறுப்பு நிலையாக மனதில் அதிகமாக கடைசி வரை வளர்த்து கொள்ளாமல் அங்கே ஒரு அளவிற்கு நம்ம சமமான மனநிலைக்கு வந்துடணும். ஆக வைராகியம் என்பது வெறுப்பு அப்படி இல்லை, அது அனைத்து பொருள்களுடைய உண்மையை தெரிந்து மனது விலகி இருக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். வைராகியம் என்பது ஒரு பக்குவம், ஆன்மீக சாதகர்களுக்கு வர வேண்டிய ஒரு மனநிலை. வைராகியம்னா பிடிவாதம் சொல்லியோ அல்லது வெறுப்பு சொல்லியோ அதுக்கு முழு அர்த்தம் இல்லை.
ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், சில விஷயங்கள் பிடிவாதமாக இருக்கலாம், நமக்கு பக்குவம் வரும் வரை, அதிலிருந்து விலகி இருக்கும் வரை, அல்லது நம்மை அது கவர்ந்து இழுத்து சென்று விடாமல் இருப்பதற்காக அதெல்லாம் உபயோகப்படும். அந்த வைராகியம் என்பது ஒரு வேலி. ஆமாம், அது விவேகபூர்வமாக வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆக விவேகபூர்வமாக வந்திருக்கக்கூடிய வைராகியம் என்பது மனதினுடைய ஒரு பக்குவம். என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, ஓகே, பரவாயில்லை, எனக்கு அது போதும், வேண்டாம், அதுதான் வைராகியம். அப்படி அது வைராகியத்தினுடைய வளர்ச்சி அப்படி தான் இருக்கணும். எவ்வளோ இருக்கட்டும், பரவாயில்லை, நல்லது தான், எனக்கு போதும், வேண்டாம், அதெல்லாம் எனக்கு இப்பொழுதைக்கு வேண்டாம், பார்த்தாச்சு, கேட்டாச்சு. ஆக பார்த்த, கேட்ட, சுவைத்த, நுகர்ந்த, அனுபவித்த விஷயங்களிலிருந்தும் பதார்த்தங்களிலிருந்தும் இனி அனுபவிக்க போகின்ற பொருள்களிலும் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு வந்திருக்க வேண்டிய மனப்பக்குவம் இந்த வைராகியம். அது எதிலிருந்து? இந்த உலகம் தருகின்ற பொருள்கள், போகங்கள், இவைகளிலிருந்து. ஆக இதெல்லாம் எதில் சேர்ந்தது? மாயா என்ற தத்துவமாகிய இந்த தனு, கரண, புவன போகங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகம், அது தருகின்ற சுகங்கள், உடல் முதல் கொண்டு மனது முதல் கொண்டு. ஆக இந்த மாயா ஜகத்தை மதியாதார். மதியாதார்னா என்ன? உண்மையை புரிந்து கொண்டு விலகி இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கல, ரியாலிட்டி கொடுக்கறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது சத்தியத்துவம் கொடுக்கறதில்ல. அவர்கள் மண் முதலாயே ஆன, மண் முதலாக சொல்லி சொன்னால் இந்த மண் முதல் எல்லா பூத தத்துவங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் இவைகளில் சொல்லப்பட்ட அதில் போய் சேருவாங்களாம். உலக விஷயங்கள், விவகாரங்கள் அவர்கள் அவ்வளோ ஆர்வமாக ஈடுபட்டிருப்பாங்களா, சேர்ந்துருப்பாங்களான்னு சொன்னால் இல்லைன்னு சொல்கிறார். அதுக்காக அவன் ஒரு மாதிரி சேடிஸ்டாக இருப்பானா? அப்படியும் இல்லை. அது உண்மையை புரிந்து கொண்டு அதில் என்ன வேணுமோ அதை மட்டும் அளவாக இருந்து சந்தோஷமாக இருப்பான். அதுக்காக துக்கப்பட்டுக்கிட்ட ஐயோ அப்படிலாம் இல்லை. அதுவும் இருக்குது, நிறைய பேருக்கு. அப்படியும் இல்லை. இது ஒரு விதமான மனப்பக்குவம் தான். ஆரம்பத்தில் நமக்கு தெரியறதில்லை. பகவானுடைய அனுகிரகம் இருந்து, குருவுடைய ஆசீர்வாதம் இருந்து, இந்த தத்துவ விசாரங்களை நன்கு நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு ஒரு வயதும் வரும்பொழுது, இந்த சாதனைகளை செய்து வரும்பொழுது மனதில் வருகின்ற ஒரு பக்குவம், அதுதான் அது ரொம்ப முக்கியம். அது நாமே இயல்பாகவே போதும் என்ற நிலையில் இருப்போம். அதுதான் ஆரம்பத்தில் வெறுப்பு, அதுலேருந்து ஒதுங்கி இருப்பது ஒரு சாதனம். பிறகு என்ன ஆகிடுனா அந்த சாதனம் நம்முடைய இயல்பாகி இருக்கும். இப்போ சமைக்கிறது, புஸ்தகத்தை பார்த்து சமைக்கிறது, புஸ்தகம் சாதனம் சமைக்கிறது செய்கிறாங்க. பிறகு அதே அம்மா என்ன பண்ணுறது? அது எதுவுமே இல்லாத இயல்பாக என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ சுலபமாக செய்து முடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு இயல்பாகி விடுகின்றது. எப்படி சமையல் கலை இயல்பாகி விடுகின்றதோ எந்த ஒரு கலையும், அதுபோல் இந்த விவேக வைராகியம் அவனுக்கு இயல்பானால் என்ன பண்ணுவான்? அவைகளிலிருந்து இயற்கையாகவே எந்த விதமான ரிக்ரெட்டும் இல்லை. ஐயோ நான் அனுபவிக்கலையே, போலையே, வரலையே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இயல்பாக அவன் மனநிலை அதிலிருந்து விலகி இருக்கின்றது. அதில் சென்று அதில் பொருந்தி விட மாட்டார்கள், அதில் ஈடுபட்டு கொள்ள மாட்டார்கள், ஈஷிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலாயே ஆன தத்துவத்தில் எய்து வரும் செல்வார்களா என்றால் செல்ல மாட்டார்கள் சொல்லி அர்த்தம். ஆக அடுத்து என்ன? நேயானு பூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் என்னவோ அந்த ஆத்ம தத்துவ விஷயத்திலேயே மனதை இருக்க வைத்து பழகியவர்கள். நான் என்னவாக என்னை புரிந்து கொண்டேனோ என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவில் புரிந்து கொண்டவர்கள். அந்த அறிவிலேயே நிற்பது. அனுபூதினா ஏதோ புது அனுபவம் அப்படி இல்லை. அந்த அறிவில் நிற்பது பெரிய அருள் தான். அது குருவுடைய அனுகிரகம், அது ஒரு சாதனம் தான். அனுபூதி சொல்லி சொன்னால் முதல்ல ஸ்ரவணத்து மூலம் தெரிந்து கொள்வது, பிறகு மனனத்தில் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து நிதித்தியாசனத்தில் அந்த அறிவிலேயே நிற்பது. அப்படி இந்த அறிவிலே நிற்கின்ற அந்த தன்மைக்கு பேர் தான் அனுபூதின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மகா வாக்கியத்தை கூட தத்துவமசி மகா வாக்கியம், உபதேச மகா வாக்கியம், குரு நமக்கு நீதான் அதுவாக இருக்கின்றா சொல்லிட்டார். அப்போ நீ என்பதை இவன் என்ன பண்ணணும்? தன்னை அகமாக நானாக புரிந்து கொண்டு நான் அதுவாக இருக்கிறேன் என்று குருவுக்கு சொல்லணும். அப்போ நீ என்பது இங்கே நானாகி விட்டுதாங்க. நீ நானுக்கும் வேறுபாடு என்ன? குரு சொல்கிறார், அப்போ நீன்னு சொல்கிறார். சிஷ்யன் கேட்ட ஒருபாடு நான் அதுவாக இருக்கேன். குரு எடுத்த நீ அதுவாக இருக்க திருப்பி சொல்லக்கூடாது. அவர் தான் அதுவாக இருக்கார். அது திருப்பி சொல்லும் பொழுது அகம் பிரம்ம அஸ்மி. இதுக்கு முன்னே பிரம்ம அஸ்தி தெரிஞ்சுக்கிட்டேன்,
இப்போ அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன் அஸ்மி என்று புரிந்து இருக்கக்கூடிய நிலை தான் அனுபூதி நிலை. இந்த அனுபூதின்ற வார்த்தைக்கு ரொம்ப நிறைய பேர் என்னென்ன விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனுபூதினா அந்த அறிவிலே நிற்கின்ற அந்த பெருநிலை. பெருநிலை நிலை என்ற வார்த்தையோட தப்பு தான். இந்த நிலை அது இது ஸ்டேஜு இதெல்லாம் நம்மளை குழப்புற வார்த்தைகள். அறிவில் புரிந்திருத்தல் அவ்வளோதான். அதுவாக இருத்த நான் அதுவாக இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்றுக்கான்னு சொல்கிறார் பாருங்க. நான் எதுவோ அதை குருநாதர் நம்ம புரிய வைத்து விட்டார். நான் அதுவாக இருக்கிறேன். அதுவாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் என்னென்ன பண்ணுமோ, இந்த சரீரம் இருக்கிற வரை, பிராரப்தம் இருக்க வரை, இந்த ஜீவித்த உடலில் ஜீவன் இருக்கின்ற வரை என்ன பண்ணணும், இந்த என்னென்ன நடக்கிறதோ காரியங்கள் அதெல்லாம் முறையாக செய்து கொண்டு அவன் மனதில் மட்டும் நான் இந்த பிரம்ம ஸ்வரூபமே அல்லது நான் பிரம்மமே புரிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் அப்படி இருக்கிறது அனுபூதி நிலை. நேயானுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள். நேயம் சொல்லிச்சுன்னா இங்கே அன்புன்னு போட்டுடுறார் ஒரு ஒரே ஆசை. இருந்தாலும் கூட அன்பு இருக்கத்தானே இருக்கும். அன்பு சொல்லிச்சோன்னா பிரியம். இதில் நாம இருக்கிறது பொதுவாகவே ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தி. எல்லாருமே அவர்களுக்காக தான் அவர்களைத்தான் அவர்கள் நேசிக்கின்றார்கள். பெரிய ஒரு ஆட்டம் பாம் வார்த்தை நான் பார்த்துருக்கோம். ஆமாம், யாக்கிய வலிக்கிற இடத்துல அந்த மைத்திரேய பிராமணத்தில் பார்த்துருக்கின்றோம். எல்லாரும் அவரவர்களுக்குத்தான் நேசிக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் மற்றவர்கள் நேசிக்கின்றார்கள். எப்படி தனக்கு அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அன்பு, ஆறுதல், ஒரு கம்ஃபர்ட், அதனால் அவர்கள் நேசிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. உண்மையில் அவரவர்களைத்தான் நேசிக்கின்றார்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டம் பாம்போட வார்த்தை. அது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிற அந்த வார்த்தையில சொன்ன அவரவர்கள் கணவன் மனைவியை நேசிப்பதும் மனைவி கணவனை நேசிப்பதும் போட்டுடுறாருங்க. இது சத்தியமான வார்த்தை. இருந்தால் புரிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணோம், என்ன அன்பாக பிரியமாக தான் இருக்க போகிறோம். வேறு தப்பு கிடையாது. அதுக்கு முன்னே வேறு விதமான உணர்வுகளுக்கு ஆட்பட்டு ஒன்று சேர்ந்துருப்போம். இப்போ என்ன ஆயிருக்கும், அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப பியூரிஃபை ஆகி ரொம்ப டிவைன் ஆகியிருக்கும், ரொம்ப புனிதமாக்கப்பட்டு அந்த உணர்வோடு ஒருவர் இருக்கிற காலம் வரைக்கும் சேர்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இருந்த வாழ்க்கையை அமைதியாக ஆனந்தமாக நடத்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவு செலுத்தும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா மகன் உறவாக இருக்கலாம், குரு சிஷ்ய உறவாக இருக்கலாம். இது புரிந்த பிற்பாடு அதுக்கு முன்னே அந்த உறவுகள்லாம் மற்ற வேறு எதுக்கோ காரணத்துக்காக வந்திருப்போம். தத்துவம் புரிஞ்ச பிற்பாடு இந்த புனிதமான உணர்வோடு சேர்ந்திருந்து வாழ்க்கையை நடத்திட்டு நிறைவாக போய் சேருவோம் சந்தோஷம். இன்னொரு தத்துவம் சொல்கிறார், யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. பொதுவாக உலகத்தில் தாயினுடைய அன்பு தான் ரொம்ப உயர்வாக சொல்கிறோம். கடவுளுக்கு அடுத்து தாயினுடைய அன்பு. தாராது அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாய் அணைய கருணை காட்டி கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல சொல்கிறார். தாயே அணைய சொல்கிறார். அந்த அன்புக்கு ரெண்டாவது வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு அடுத்தது அந்த தாய் கூட குழந்தைங்களை நேசிக்கிறது எதுக்காகன்னா, தன்னுடைய உடம்பிலிருந்து வந்த ஒரு உருவம், நம்முடைய ரத்தம், அந்த நிமித்தமாக இருக்குது. ஆக நிர்நிமித்தமாக நாம் யாரையுமே நேசிப்பதில்லை. நிர்நிமித்தமாக அந்த வார்த்தை ஏதோ ஒரு நிமித்தமாகத்தான் நாம் நேசிக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க ரொம்ப அற்புதமாக இந்த மிருகங்களோட பாருங்கள், என்ன மிருகமாக இருக்கட்டும் அது குழந்தைங்கள எடுத்து எப்படி இருக்குது, சில அதெல்லாம் அனுப்புகிறாங்க, பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த அன்பு இல்லைன்னா அதுங்களை வளர்க்க முடியுமா? அவ்வளோ இந்த தாய் அன்பு எல்லாருக்கும் பகவான் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கார். அது இருக்கணும், அது இருந்தால் தான் வர முடியும். ஆனால் அங்கே கூட தாய் நிர்நிமித்தமாக தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கலை. தன்னுடைய குழந்தை என்னுடையது அது. ஆனாலும் கூட எல்லோருமே நிர்நிமித்தமாக அவரவர்கள் நேசிக்கின்றார்கள். அவரவர்களைத்தான் நேசிக்க முடியும். நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு 4-5 வகுப்பு பார்த்துருக்குறோன்னு நினைக்கிறேன். இந்த மைத்திரேய பிராமணத்தை ரொம்ப அழகாக எப்படி வரிசையாக பார்த்துருக்கணும். ஆக இங்கே நேயா அனுபூதி, நேயம் சொல்லிச்சுன்னா அன்புன்னு போட்டுடுறார். சரி, ஆக மனமே நீ அன்பு மிகுதியால் சிவப்பேறு பெற்றவர் அல்லது மோட்சத்தை பெற்றவர்கள் கடைபிடித்த நியதியை ஓர்ந்து தெளிவடைவாயாக. எல்லா பக்தர்களும் ஞானியர்களும் பெரிய பெரிய மகான்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நன்கு தெரிந்து புரிந்து என்ன பண்ணு, தெளிவடைஞ்சிருன்னு சொல்கிறார். மாயையின் காரியமாகி உலகத்தை மதிக்காதவர்கள், மாயா ஜகத்தை மதியாதர்னா என்ன, அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் மண் முதல் இருக்கக்கூடிய தத்துவத்தில் சிக்குவார்கள். மறுபடியும் இந்த உலக விவகாரத்தில் சிக்குவார்களான்னு கேட்குறார். ஆமாம்,
சிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம், என்னங்க போங்க இப்படி வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படி சொல்கிறோமா இல்லையா? எப்படியோ அதில் சிக்கிக்கிட்டேங்க. கைவெளி நவநீதத்தில் அந்த மாணவன் வேடன் வலையில் பட்ட மான் போல, தப்பி ஓடும் மான் போல சொல்கிறார். வலையில் சிக்கிவிட்ட மான் எப்படி வேடன் வரத்துக்குள்ளே எப்படியோ முயற்சி செய்து தப்பி ஓடுதோ, எப்படி ஓடும், திரும்பி பார்த்து கொஞ்ச நேரம் இருக்குமா? அது போலன்னு சொல்கிறார் பாருங்க. அது போல் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் சிக்க மாட்டார்கள். அதுதான் சொல்கிறார். அன்னவர்தம் நீதியையே ஓர் மனமே நீ. அப்படிப்பட்ட பெரியோருடைய வாழ்க்கையையே, அனுபவங்களையே, அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையையே மனசே நீ ரொம்ப சிந்தித்து கொண்டிரு. அதனால தான் பெரியவர்கள், மகான்கள், குருமார்கள் அவர்களெல்லாம் நம்ம பாராட்டுவது, போற்றுவது, வணங்குவதெல்லாம் எதற்காக என்றால், பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, எந்த மகானை நாம் அல்லது எந்த தெய்வத்தை வழிபடுகின்றோமோ அந்த தன்மை நம்மை அறியாமல் நம்ம சேரும் என்பது பொதுவான நினைவு. அது பெரியவர்களாக நினைக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு என்ன ஆகும், மனதில் பதியும். அதை நாமும் நிலை நிற்பதற்கு முயற்சி செய்வோம். அதுவும் ஒரு காரணம். ஆக அதுதான் சொல்கிறார், நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள் அவர்கள்தான் அன்னவர்த்தம். அப்படிப்பட்டவருடைய நீதியையே, நியமத்தையே, முறையையே, வாழ்க்கை முறையையே ஓர் மனமே நன்கு யோசித்துக்கொள் மனமே நீ என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். 10வது பாடல். இக முழுதும் பொய்யெனவே ஏய்ந்து உணர்ந்தாள் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழ பாரீர் ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர் அதுவே திறம். இக முழுதும் பொய்யெனவே ஏய்ந்து உணர்ந்தால் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழ பாரீர் ஒல் சொல்படியே அனுபவத்தை சேரீர் அதுவே திறம். இதெல்லாம் அவருடைய அனுபவத்தை இங்கு சொல்றார். அவர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு அழகா சொல்றார். இவ்வுலக இன்பம் அனைத்தும் பொய்யென பொருந்தி உணர்ந்தால், இக முழுதும் பொய்யெனவே ஏய்ந்து உணர்ந்தால் சொல்றார். மாயா ஜகத்தை மதியாதார் சொன்னார் பாருங்க, அதுதான் இங்கே அதுதான் சொல்கிறார். நிறைய என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக விவகாரங்கள் உனக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும், அதுதான் சொல்கிறார். தெளிவு இருக்கட்டும், இதனுடைய வரையறை உனக்கு புரிந்து இருக்கட்டும், அதன் தன்மைகளை உணர்ந்து நீ அதை ஹேண்டில் பண்ணு சொல்கிறார். நம்ம அது தெரியாததான் அதிகமாக என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிடுறோம். அந்த வரையறையை புரிந்து கொள் சொல்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், அது புரிந்து கொண்டால் நமக்கு என்ன இருக்கும், நம்ம அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஃப்ரீயாக இருப்போம், அல்லது ஓரளவு சமாளிப்போம். டேமேஜ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க போகிறது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் போய் இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது, வேதாந்தம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. அவங்கள இருந்தால் வேதாந்தம் பேசணும், கோபம் தான் வரும். ஆமாம், அதை சொல்கிறதுக்காக நீ போயா எனக்கு தெரியணுவாங்க. நிறைய நேரத்தில் அது போல் இடத்துல நம்ம இதெல்லாம் சொல்லவே கூடாது. அப்படியா ஆமாம் ஆமான்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லிட்டு வரணுமே தவிர, அங்கே போய் இங்கே பாருங்கள், அதனால தான் பகவான் கீதையில் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் விவேக சூடாமலை சொன்னார்னா அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்னு தெரியும். அதெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது. அது விவகாரத்தில் அப்படியா, சரி, அன்பா, பிரியமா, வாஸ்தவம் தாங்க, என்ன பண்ணுறது, நானும் உங்களுக்காக பார்க்குறேன், நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்லணும். அதில் விவகாரத்தில். ஆனாலும் இக முழுதும் பொய்யெனவே ஏய்ந்து உணர்ந்தார். இந்த உலக இன்பம் அனைத்தும் உண்மையில் உண்மை இல்லாதது, கொஞ்ச நேரம் இருந்து தீர்ந்து விடுவது, முழுமையாக தொடர்ந்து இருப்பதில்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, நுகர்வது எல்லாமே என்ன அந்தந்த நேரத்தோடு அப்படியே முடிந்து விடுகின்றது. அந்த அர்த்தத்தில் இங்கு பொய்ன்னு சொல்கிறார். இக முழுவதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால். ஏய்ந்து என்றால் நன்கு உணர்ந்தால், பொருந்தி உணர்ந்தால், அந்த உண்மையை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு உணரணும்னு சொல்ல. சில நேரத்தை உணர்ந்து கொள்வோம், ஆனால் மனசு அக்செப்ட் பண்ணிக்காது, பொருந்தாது. சில நேரம் சொல்லுவோம், ஆமாங்க அவர் சொல்லுவாருங்க, அவர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார், நமக்கு அதெல்லாம் ஆகுங்களா,
அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை. அது நம்முடைய மனதும் கொண்டு விட வேண்டும், மனதும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், உண்மை தான். அப்படி அந்த உண்மையில் பொருந்தி இருப்போம். நமக்கு நிறைய உண்மை தெரியும், ஆனால் அந்த உண்மையில் பொருந்தி இருக்கிறோம்னா இல்லை. நிறைய நேரத்தை உலகத்தில் இருக்க நிறைய விஷயங்களை பற்றி உண்மைகள் நமக்கு தெரிந்தாலும் கூட அது மனது ஃபிக்ஸாக இருக்கிறதில்லை. அதனால ஏய்ந்து உணர்ந்தால் என்றால் நன்கு மனது புரிந்து பொருந்தி உணர்ந்து கொண்டால், அது உணர்ந்து அதிலேயே பொருந்தி இருந்தால் என்னவா, ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே. அங்கு இறைவனுடைய அந்த திருவருள் இருக்கின்றது, அது மெய்யே. என்ன, அந்த உண்மையை நமக்கு உணர்த்துகின்ற அந்த திருவருள் இருக்கே, அதுதான் உண்மை. இறையருள் தான் உண்மை, அதுவே மெய். அகம் நெகிழ பாரீர். இந்த உண்மை கருத்தை அகம் நெகிழ என்றால் மனது முழுவதுமாக ஆழ்ந்து நெகிழ்ந்து, ஆமாம், உணர்ந்து கொள் சொல்கிறார். மனம் நெகிழ இதனை உற்றுப்பார். உற்றுப்பார்னா என்ன, கவனமாக அதை நீ நன்கு மனதில் இருத்தி வைத்துக்கொள். உற்றுப்பார்னா அந்த பார் என்ற வார்த்தை இருக்கே, எல்லாத்திலும் பார்த்தேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பார்த்தல் என்பது கண்ணில் தான் நடக்கும், கண்களால் நடக்கிற செயல் தான் பார்த்தேன், பார்த்தேன். ஆனால் என்ன சொல்கிறோம், சுவைத்து பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், சொல்லி பார்த்தேன். அப்போ எல்லாத்தையும் பார்த்தேன்ற வார்த்தையை நம்ம சகஜமாக உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, உண்மைதான். ஆக இந்த பார்த்தேன் என்ற அர்த்தத்தில் என்ன, சுவைத்தேன், ஆமாம், அது போல தான் அந்த அர்த்தத்தில். அதுபடி இங்கே பாரின்னு சொல்லி சொன்னால் அந்த உண்மையை நன்கு கவனமாக கேட்டு அதை உணர்ந்து கொள். உற்றுப்பார், நன்கு உற்றுப்பார். ஆராய் உணர்வு நீ என்றான்னு சொல்கிறார் பார். நல்லா பார், கவனமாக பார், அதிலேயே பார். அதை பார்த்து உணர்ந்து கொண்டு ஒரு சொல் படியே அனுபவத்தை. என்ன சொன்னார் அவர், சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். என்ன சொன்னார், சும்மாயிரு சொல்லற என்றலுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதுவா இருக்கின்றாய் என்று தத்துவமசியை சொன்னார், அல்லது நீ பிரம்மமே என்று சொன்னார். அப்போ அந்த ஒரு சொல்லலாம் என்ன, எப்படி பார்த்தாலும் சுற்றி வந்தால் ஒரே அர்த்தம் தான், நீ அதுவா இருக்கின்றாய் என்ற அந்த அர்த்தம் தான், மகா வாக்கியம்தான். அந்த ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர். அதற்கு முரண்பட்ட எல்லா விதமான மன உணர்வுகளையும் என்ன பண்ணு, நீக்கி அந்த நீ ஆத்மா என்ற அறிவிலேயே அந்த அறிவையே சேர். அனுபவம்னா அங்கே ஆத்மா அனுபவம் இல்லை, ஆத்மாவோட இருப்பினால் தான் அனுபவங்கள் நினைக்கின்றது. தப்பாக புரிஞ்சுக்கும், ஆத்மாவை அனுபவிக்கிறது அப்படிலாம் இல்லை இல்லையா. அங்கே அனுபவிக்கிறதுக்கு ஆள் எங்கே இருக்கார், ஒன்று தானே இருக்கு. ஆக அந்த அறிவையே நீங்கள் நன்கு என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்தின் மூலமாக நன்கு விருத்தி செய்து கொள். நிதித்தியாசனம் எதுக்காக செய்கிறோம், நான் என்னவாக குருவிடத்தில் ஒரு அறிவை பெற்றேனோ அந்த அறிவில் நிலை நிற்பதற்காக நாம் செய்கின்ற ஆன்மீக சாதனத்துடைய நிறைவு படி. அதுக்கு மேலே ஒரு படி இல்லை சாதனங்களை செய்வதற்கு. நிறைய இடத்துல நிறைய தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்ச பிற்பாடு அந்த அறிவில் நம்மால் நிற்க முடியறதில்லை. அது இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய நியத்தி. கோவப்படக்கூடாது தெரிகின்றது, ஆனால் முடியுதா, பொறாமப்படக்கூடாது தெரிகின்றது, முடியறதா, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிகின்றது, முடியறதா இல்லையா. அப்போ எந்த அறிவை நாம் பெற்றோமோ அந்த அறிவில் நிலை நிற்பது. அதுபோல் இங்கே நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவை நான் பெற்றுவிட்டேன். பெற்ற பிற்பாடு அதில் எப்போ இருக்க முடியுறதா, முடியலையே. வகுப்புக்கு வந்தால் சொல்லும் போது ஞாபகம் வருது, இல்லை சாஸ்திரங்களை படிக்கும்போது ஞாபகம் வருது. மற்ற நேரத்துலலாம் அதுக்காக எப்போ பார்த்தா நான் ஆத்மா 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 அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா அதுவும் ஒரு விதமான வியாதி தான். அப்படியும் இல்லை, அப்படின்னு சொல்லலை. இப்போது நமக்கு 2-2-4 எப்போ சொல்லி கொடுத்தாங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் மறக்கவே முடியாது, பாவம். ஆமாம், நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு டிகிரியில் கூட பெரிய மாணவர்களோட உட்கார சொல்லி கொடுத்துடலாம். அந்த சின்ன பசங்க பண்ணுற அவ்வளோ சேட்டையும் பொறுத்துக்கிட்டு அதுக்கு அந்த சொல்லி கொடுத்து பெரிய விஷயந்தான். அப்போ 2-2-4 அப்போ ஒரு 1 2 2 இல்லையா, 2-2-4 அப்படிலாம் படித்தோமே, அது மனசில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதுக்காக 2-2-4 2-2-4 ஒரே வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, எப்போ வேணுமோ அப்போ வந்துடுது. அதுபோல் நான் இந்த என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவு மனதுக்குள்ளே நாம் ஆரம்ப காலத்தில் நிதித்தியாசனம் பண்ணி உட்கார வச்சிட்டோம் மனசில். அது எப்போ வேணுமோ அப்போ என்ன பண்ணோம், இந்த விவகாரங்கள்லாம் வரும்பொழுது நான் தான் ஆத்மஸ்வரூபம், நான் என்றும், நான் தான் முழுமையான நிறைவான. அப்போ அந்த அறிவு என்ன பண்ணோம், இந்த விவகாரங்களை எல்லாம்
சிங்கத்தை ஒத்து என்னை பாய ஒரு வினையினை சேதிக்க ஒரு சிம்புலேன்னு சொல்கிறார். தாய்மன்னர் சொல்கிறது போல் இந்த மகாபாரத சண்டையெல்லாம் ஒருத்தர் ஒரு அஸ்திரத்தை விடுவார், இன்னொருத்தர் விடுவார், என்ன பண்ணோம் அதாவது சவுண்டோடு வரீன்னு அப்படி வந்துட்டு அப்புறம் போயிடும். அதுபோல் இங்கே இந்த உலக விவகாரங்கள் அனுபவங்கள்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணும் பொழுது இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணணும், உடனே அது இதையெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு ஆத்ம ஞானம் மனசில் ஒரு ஓரத்தில் ஸ்திரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் ரெண்டு எத்தனை டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களே பிரயோஜனம், அது உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல் இந்த அறிவும் உள்ளே இருக்கணும். அதுக்காக தான் நிதித்தியாசனம் பண்ணுறோம். அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஆத்மா 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 சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லலை. இது ஒரு ஞாபகம் இருக்கணும் நமக்கு. இந்த வேதாந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற நமக்கெல்லாம் நான் ஆத்மா என்ற அறிவு ஸ்திரமாக, நான் எப்படி இந்த உடல் மனது என்ற அறிவு இருந்ததோ அந்த அதற்கு ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், நான் உடல் மனதில் இருந்தாலும் கூட நான் ஆத்மாவே, அந்த அறிவு ஸ்திரமாக இருக்கணும். இருந்ததுன்னா இந்த விவகாரங்கள் வரும்பொழுது அந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணோம், அந்த விவகாரங்களை ஒழுங்குபடுத்தி நம்மை அமைதிப்படுத்தி இருக்க வைக்கும். அது வேணும்னா நம்ம இந்த நிஷ்டையை எவ்வளோ தூரம் நிஷ்டை பண்ணியிருக்கிறோமோ, ஸ்திரப்படுத்தியிருக்கிறோமோ அந்த அளவிற்கு டைம் எடுத்துக்கும். சில நேரத்தில் உடனே அந்த அறிவு அது சரி பண்ணிடும். ஞானினா நித்திய வைரினான்னு சொன்னார் பாருங்கள். ஞானிகளுக்கு இந்த விவகாரங்கள்லாம் வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எதிரி வந்துட்டோம், உடனே அங்கேருந்து விரட்டி அனுப்பிட்டு சொல்கிறது போல். நமக்கு என்னென்னா அவருக்கு சீட்டு போட்டு உட்கார வச்சு அவர் காஃபி டீலாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரால் பிரச்சனை வந்தால் தான் இவர் நம்ம தொந்தரவு பண்ண வந்த ஆள் தெரிஞ்சுக்குவோம். ஞானிக்கு முதலே வரும்போதே பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவார், இது வீணாக போன ஆள் ஏதோ வராருன்னு சொல்லி விரட்டி அனுப்பிவிடுவார். ஞானினாம் நித்தியவன், எதிரி தான் தான் தட்டுகின்றான், இவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண்ணே சொன்னார். ஞான ரத்னாபகாராய தஸ்மாத் ஜாகிரதா சொன்னார். வரும்போதே தெரிஞ்சுக்குவார், திருடன், நம்மளை அபகரிக்க வந்தவன், நம்மளை ஏதோ பண்ணிட்டு போகிறவர், ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிவிடுவார். அதுபோல் இந்த ஆத்ம ஞானம் இருந்ததுன்னா எல்லா விவகாரத்தை என்ன பண்ணுவார், ஒரு ஸ்திரமான நிலையிலிருந்து இது ஏதோ வந்திருக்கு, இப்போ இதை ஹேண்டில் பண்ணணும், அப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துப்பார். சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு 1 hour ஆகலாம், சில பேருக்கு 1 வாரம் ஆகலாம், சில பேருக்கு 1 மாதம் ஆகலாம். அது காரணம் என்ன, இந்த ஞானத்தின் தார்டியத்தை பொறுத்தது. என்ன அது தார்டியமாக உறுதியாக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கடினம். அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஞான தெளிவு, அந்த ஒரு சொல் என்ன, நீ ஆத்மா, நீ என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, உனக்கு பிறவி இல்லை, நீ பிறவாதவன், இரவாதவன், குறைவே இல்லாதவன், நிறைவானவன், ஆமாம், நீ துக்கம் இல்லாதவன், அதையெல்லாம் சொல்லும் பொழுது அதை உற்றுப்பார், அதையே மனதில் நன்கு நிறுத்தி இருந்து கொள். குருநாதன் சொன்ன ஒரு சொல்லின்படி அனுபவத்தில் பொருந்துன்னு சொல்கிறார். ஆமாம், ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர். குரு என்ன சொல்லி கொடுத்தார், தத்துவமசி சொல்கிறார். உள்ள தென்னாத வண்ணம் சொன்னதுமோ ஒரு சொல்லே, உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் இல்லை உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி கொடுத்தார். அப்படி குருநாதர் சொல்லி கொடுத்த சொன்னதும் ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். இந்த சொல் என்ன சொல்லு, அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். நம்ம வீட்டில் என்ன நான் சொல்லாத வார்த்தையாக சொல்லிட்டேன், பெருசாக எடுத்து வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லணும். சில நேரத்தில் நான் அதை சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்னேன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ சொல்லிவிட்டு என்ன தான் பண்ணுவீங்க, இப்படிலாம் இருக்குது. அது போல் இங்கே குரு ஒரு சொல்லிட்டார், என்ன, நீ இந்த உடம்பு இல்லை, அதுவே பெரிய விஷயம். அது என்ன உடம்பு இல்லை என்னங்க, அப்புறம் இந்த மனசு இல்லை, அதுவே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் நீ புத்தி இல்லை, அது ஏற்கனவே எனக்கு இல்லை, அது ஏற்கனவே இல்லை, இந்த உலகம் இல்லை, எல்லாம் சொல்லி தான் பெரிய உண்மை. ஆனால் அது நம்ம மனசு ஏற்றுக்காது. என்னங்க இப்படி இவ்வளோ பெரிய உலகம் சாலிடாக, இவ்வளோ விவகாரங்கள், இவ்வளோ மக்கள் இருக்காங்க, தலைமுறை என்னென்னவோ இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு வேதாந்தம் சொல்லுது. அப்படி சொல்கிற வேதாந்தம் தான் இல்லை, குரு தான் இல்லை, அப்படி தான் தோணும் நமக்கு. அதிலேயே கொஞ்சம் நமக்கு புண்ணியம் இருந்ததுன்னா, கொஞ்சம் விவேக வைராகியம் இருந்ததுன்னா, அதில் அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ண அப்போ தான் கொஞ்ச நாள் அதிலே ஊறி இருக்கும் பொழுது தான் உண்மை புரிய வருகின்றது. அதனால தான் வேதாந்தத்துக்குள்ளே வந்தோம்னா புண்ணியம் இருந்தால் கொஞ்சம் பயணம் தொடரும், இல்லைன்னா என்னென்னா அங்கேயே பிரேக் ஆகிடும், போயிட்டு வரேன்னு போயிடுவோம். பயணங்கள் முடிவதில்லாம் இல்லை, முடிஞ்சு நான் ஒரு பயணம் அங்கேயே. அதனால தான் வேதாந்தத்துக்கு ரொம்ப குறைவான பேர் தான் வருவாங்க, குறைவான பேர் தான். இல்லை அவர் சொல்கிற வேதாந்தத்துக்கு 1500 பேர் வர்றாங்கன்னா அவர் அப்போ அங்கே வேதாந்தத்தை சொல்லலைன்னு அர்த்தம். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரும் அவ்வளோ பேர் வரலன்னு எதிர்பார்க்குறதும் இல்லை. எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய
சில பேருக்கு தான் இது ரொம்ப அதிகமாக. மனுஷியானம் சகர்ஷேஷு பகவான் சொல்கிறார், யாரோ 1000 ஒருத்தர் தான் வரா. இப்படி வந்தவங்கள 1000 ஒருத்தருக்கு தான் இந்த விஷயம் கிடைக்குது. இப்படிப்பட்ட 1000 ஒருத்தருக்கு தான் உண்மையிலே ஞானத்தில் நிச்சயம் கிடைக்குதுன்னு சொல்கிறார். அப்படி பார்த்தா எப்படியோ போயிட்டே இருக்கு. அந்த வார்த்தை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை, அப்படிப்பட்ட ரொம்ப ரேர் பர்சனாக நான் இருக்கணும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஞாபகம் வச்சுங்க, 1000 ஒருத்தர் தான் சொன்னால் அப்போ நான் இல்லையா? இல்லை, அந்த 1000 ஒருத்தர் நான் சொல்லணும். நம்ம 1000 ஒருத்தி அம்மா நீ. நான் அந்த 1000 ஒரு ஆள் நம்ம நினச்சிக்கணும், அது 1,00,000 ஒரு ஆள் நான் நினச்சிக்கணும். அது யாரோ இப்போ நான் இல்லை நினச்சிக்கூடாது. அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. மனுஷியானாம் சகர்ஷேஷ், மனிதர்களுள் ஆயிரக்கணக்கான பேர்கள் யாரோ ஒருவன். அந்த யாரோ ஒருவன் தான் யார்? நான். அப்படி வரணும் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு சொல் படியே அனுபவத்தை சேரீர். நீ ஆத்மா என்று சொல்லி கொடுத்த தத்துவமசை என்ற வார்த்தையில் புரிந்த அந்த அறிவிலேயே நிற்பதற்காக பாருன்றார். அந்த அறிவில் நிற்க முடியாத நம்ம எதோ அலைக்கழித்து கொண்டிருக்கோம். அதை சேருன்னு சொல்கிறார். சேரீர், அதுவே திறம். அந்த அறிவிலேயே பொருந்தீரு, அதுதான் உறுதின்னு சொல்கிறார். உலகத்தில் ஏதோ விஷயத்தெல்லாம் இருக்க உறுதி, அது ஒரு உறுதி தான். ஆனால் இந்த அறிவிலேயே ஸ்திரமாக இருப்பது அதுதான் திறம் சொல்கிறார். அதுவே உண்மையான உறுதின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான பாடல். நம்ம சொன்னது போல் இந்த முன்னே பின்னே சில ஃபேமஸ் பாடல்களை தவிர தாய்மன்னருடைய பாடல்களில் இந்த உள்ளுக்குள்ளே போகும்பொழுது தான் இந்த வார்த்தையோட அர்த்தம்லாம் சும்மா ஏதோ சாதாரண வார்த்தையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த சாஸ்திரத்துடைய பின்னணியில் பார்த்தோம்னா அவ்வளோ விஷயங்களை அழகாக சொல்லியிருக்கா. அது இப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். இக முழுதும் பொய்யெனவே ஏய்ந்து உணர்ந்தால் ஆங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழ பாரீர் ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர், அதுவே திறம். அகம் நெகிழ பாரீர்னா குரு சொல்லி கொடுத்த அந்த ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர், அதை சேர்த்துக்கணும். நம்ம ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்து 11வது பாடல். ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ உள்ளே உற்று உணர்ந்த அவ்வுண்மையினை பாராயோ நெஞ்சே பகர். ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ உள்ளே உற்றுணர்ந்து அவ்வுண்மையினை பாராயோ நெஞ்சே பகர். ஆரணம் சொன்னா வேதங்கள் சொல்லியார். ஆரண மார்க்கத்து ஆகம வாசினான் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார். காரணம் உணர்ந்தும் ஆரணம் சொல்லிச்சுன்னா வேதங்கள், ஆகமம் சொல்லி சொன்னால் சிவாகமங்கள். ஆகமம் என்றால் ஆகமக வருவிக்கப்பட்டது வந்தவைகள் சொல்லி அர்த்தம். எல்லாமே இறைவனுடைய திருவாக்காக இருந்து ரிஷி முனிவர்கள் நமக்கு கிரகித்து கொடுத்தது. பொதுவாக ஆகமம்னா சிவாகமங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சிவாகமங்கள் தான் ஆகமம் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்திகளுக்கு வேதம் பொது, ஆகமம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. வேதத்தை அவங்க மறுக்கிறது இல்லை, ஆனால் வேதம் பொது, ஆகமம் தான் அவங்களுக்கு சிறப்பு. அவர்களும் வேதம்லாம் படிப்பாங்க, வேத மந்திரத்தெலாம் சொல்லுவாங்க, உபயோகப்படுத்துவாங்க. ஆக இங்கே ஆரணம் சொன்னா வேதம். ஆரணம்ன்ற தலைப்பில் தாய்மன்னர் பாடல்கள் இருக்குது, ஒரு அதிகாரமே இருக்குது. ஆரணம் சொல்லி ஆகமங்கள். ஆகமம்னா உண்மைகளை, இறைவனுடைய தன்மைகளை, இறை தத்துவத்தில் உணர்த்த வந்த அந்த நூல்கள். இரண்டும் நம்ம தர்மத்தில் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஆமாம், இந்த நிறைய இடத்துல நம்மளது இல்லை, யாரோ ஒருத்தர் போட்டுருக்காங்க வேதாகமம். அவனுக்கு வேதமும் இல்லை ஆகமும் இல்லை, ஆனால் அவன் போட்டுக்கிறான். யாரும் போய் கேள்வியும் கேட்கறது இல்லை. என்னடா இந்த வார்த்தை எங்களுடைய வார்த்தை, நீ எப்படிடா போட்டுக்கலாம்? இப்போ கொடிமரம்லாம் வச்சுட்டாங்க, இன்னும் பொங்கல் வச்சு தேங்காய் உடைக்கல. ஆக வேதம் ஆகமம் என்பது கோயில் வழிபாட்டு முறைகள், கோயில் கட்டுமான முறைகள்,
அவர்களுக்கு சிவாச்சாரியர் சொல்லப்பட்ட விதிமுறைகள், சாதனங்கள், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு ஆகமங்கள். ரெண்டுமே நம்முடையது தான். ஆக இது ரெண்டுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும். அது என்ன சொல்கிறதுன்னா, எல்லாமே அந்த உண்மை பொருள் எதுவென்றால் அந்த இறைவனே பூரணன், அதுதான் முழுமையானது. அதனால தான் அம்பாளுக்கே பேர் சொல்லும் பொழுது இங்கே பூரணன் சொல்லி சொன்னான். பூரணி, இந்த வார்த்தையை தாய்மொழியில் உபயோகப்படுத்தியிருக்கார். பூரணி, புராதனி, புராந்தகி, எழில் புங்க விலங்கு சிவசங்கரி, சகஷதல புஷ்பமிசை வீற்றிருக்கு நாரணி மனாதீத நாதாந்த சக்தி எல்லாம் பேசுகிறார். மலைவளர் காதலிலே ராமேஸ்வரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த பர்வதவர்தினி, அதுதான் மலைவளர் காதலி தமிழில் பண்ணியிருக்கார். அற்புதமான பாடல்கள், அதில் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். பூரணி, புராதனி, புராந்தகி, சுதந்தர், எழில் புங்கவி, விலங்கு சிவசங்கர். ஆக இங்கே ஆனந்த பூரணமே, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பூரணம் அந்த முழுமை நிறைவு ஆத்மா, அதுதான் உண்மை பொருள் என்னும் காரணத்தை, அதுதான் உண்மை பொருள் என்ற காரணத்தை அது சொல்லி இருக்கு. காரணத்தை சொல்லி எப்படி உண்மை என்பதை நமக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றது. மனமே வேத ஆகமங்கள் அனைத்தும் பேரின்ப முழுமையாக பரமே உண்மை பொருள் என முழங்கும் காரணத்தை நீ உணர மாட்டாயா? அது சொல்லுகின்ற காரணம் உனக்கு தெரியலையான்னு கேட்குறார். நமக்கு முதல்ல இந்த இடத்துல ஒன்று வரணும், வேதத்து மேலேயும் ஆகமத்து மேலே நமக்கு ஸ்ரத்த வரணும். அதுதான் பிரமாணம் என்ற புத்தி வரணும். பிரமாணம் சொல்லிச்சுன்னா கண் ஒரு பொருளை காட்டி தருது, நம் கண் காட்டி தர பொருள் நாம் இல்லைன்னு சொல்லி மறுப்போமா? சரியாக தெரியலனா கொஞ்சம் கவனமாக பார்ப்போமே தவிர, காதில் ஒரு சப்தம் வருது, இந்த சப்தம் நம்ம முடிவு பண்ணுறோம், முடிவு பண்ண இருங்க மறுபடியும் கேட்கலான்னு மட்டும் சொல்லுவோமே தவிர அந்த கருத்தை நம்ம மறுக்க மாட்டோம். எப்படி இந்த கண் காதெல்லாம் நமக்கு பிரமாணமோ அதுபோல் வேதமும் உபனிஷதங்களும் ஆகமங்களும் தான் இந்த அறிவை தருவதில் பிரமாணம். அறிவை தரும் கருவி என்ற ஸ்ரத்த நமக்கு வரணும், நம்பிக்கை வரணும். ஆமாம், அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த வேதத்தில் பிரமாண்ய புத்தி நமக்கு வரணும். அதை சொல்கிறார் பாருங்க. ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை ஓராயோ. அது சொல்கிற அந்த காரணம் உனக்கு புரிந்ததா சொல்கிறார். இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது, தகவல் வந்தது. அந்த தகவல் வந்தோடனே அது சரியா உண்மையான்னு சொல்லி வெரிஃபை பண்ண முடியும், சோர்ஸ் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆனால் இந்த பிரம்மத்தை பற்றி ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய வேதம் இருக்கே, அதை எங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு சோர்ஸ் இருக்கா? நான் வெரிஃபைங் சோர்ஸ். அது சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கொன்றார். ஆரம்பத்தில் நமக்கு என்ன முடியாமல் இருக்கலாம், அது எப்படி நினைக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்மால் இந்த பொறிப்புலன்களால் பார்க்க முடியாத கேட்க முடியாத ஒரு வஸ்துவை பற்றி இருக்கின்றது என்று சத்தியம் பண்ணி சொல்கிறது. அதற்கு யார் பிரமாணம்? வேதமே பிரமாணம். அந்த பிரமாண்ய புத்தி நமக்கு வரணும். நம்ம அம்மாவை கேள்வி கேட்போமா? நீ தானே என்னாடு அம்மான்னு கேட்போமா? கோபத்தில் கேட்போம், நீ ஏன் என்னை பெற்று போட்ட, அது ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லை, அதெல்லாம் கேட்போம். அது விஷயம் வேறு, நாமளே கூட கேட்டிருப்போம். அப்போ தெரியாத பாவம், என்ன பண்ணுறது? அதுபோல் வேதம்தான் என்ன பிரமாணம். இந்த ஆத்ம தத்துவ விஷயத்தை, அந்த காரணத்தை ஓராயோ நன்கு தெளிந்து கொள் சொல்கிறார். இன்னும் உணர மாட்டாயா? இப்போ வேதத்து மேலே அவ்வளோ பிரமாணம். வேதம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், எங்கே பார்த்து வேதம் சொல்லிடுச்சா, சரி அவ்வளோ. அந்த பிரமாண்ய புத்தி நமக்கு வரணும்னு சொல்லுவாங்க, ஸ்ரத்தை வரணும். இன்னும் உணர மாட்டாயோ, உள்ளத்தின் உள்ளே கூர்ந்து நோக்கி. இந்த கருத்தை எல்லாம் உள்ளத்தின் உள்ளே என்ன பண்ணு, உனக்கு ஏற்கனவே நிறைய விதமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்பிக்கைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த கருத்தை உன்னால் ஏற்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் மனதுக்குள் நன்கு வாங்கி கொண்டு உனக்குள்ளேயே கூர்ந்து நோக்கி சர்ச்சை பண்ணு, விவாதம் பண்ணு. அதை சொல்லக்கூடிய பெரிய ஒரு இடத்தை கலந்து பேசு, உன் சந்தேகங்களை தெளிந்து கொள். அப்படி கூர்ந்து நோக்கின்னு சொல்கிறார். கூர்ந்து நோக்கி அதனை உணர்ந்துன்னு நான் தெளிவு பெற்று அந்த உண்மையை பார்க்க மாட்டாயோ? நீ பார்க்க மாட்டியான்னு கேட்குறார். அதை எனக்கு சொல்வாயாகன்னு சொல்கிறார். பகர் சொல்லிச்சுன்னா சொல்லுன்னு சொல்கிறார். நல்ல அழகான கருத்து. ஆரணங்கள் ஆகமங்கள் யாவுமே ஆனந்த பூரணமே உண்மை பொருள் என்னும் காரணத்தை
ஓராயோ உள்ளே உற்று உணர்ந்த அவ்வுண்மையினை பாராயோ நெஞ்சே பகர். ரொம்ப அழகான பாடல் இது. ஓராயோ சொல்லி சொன்னால் உணர மாட்டாயோ, ஓர்தல் சொல்லி சொன்னால் உணர்வது. ஆமாம், ஓராயோ. நேராய் 12வது பாடல். நேராய் அம்மௌன நிலை நில்லாமல் வாய் பேசி ஆராய் அலைந்தீர் நீர் ஆ கெடுவீர் தேரீர் திரை உந்து இறையும் நதி சென்னியனை நாவால் கரையும் கரையும் மணக்கள். இறைவனுடைய திருநாமத்தை நன்கு உன் மனதிற்குள் என்ன பண்ணு, நன்கு ஜபம் பண்ணு சொல்கிறார். நாம ஜபம், இந்த ஜபத்தை பற்றி ஒரு விசேஷமாக சொல்கிறார். நான் மறைக்குன்னு சொல்லுன்னா நம சிவாய். பொன்னை கொண்டு உரைகள் மீது உரசுமா போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரசி கொண்டேன். ஆழ்வார் வார்த்தை. ஒரு தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், நம்ம வீட்டில் இருந்தது, எப்போ இருந்தது, ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து எவ்வளோ மாற்று இருக்குன்னா, ஒன்றுக்கு மேலே 4 தடவை உரசினார் என்ன சொல்லுவோம், ஐயா அதிகம் உரசிடாத, தங்கம் குறைஞ்சிட போகுது இல்லையா. அந்த தூள் நமக்கு வராது. இந்த நகை வாங்கினா சேதாரம் சொல்கிறாங்களே, சேதாரத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்களா, ஆனால் போட்டு வாங்கிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன சேதாரம் கூட, என்ன சேதாரம் ஆச்சு அது நம்மக்கிட்ட கொடுக்கணும் இல்லை, பணத்தை வாங்கிடுறாங்கல்ல. அது சேதாரம் ஆகிறது நம்ம கணக்கில் தான். நான் அப்படி நினைப்பேன் சின்ன வயசுலாம். இப்போ அதெல்லாம் எனக்கு சேதாரம்னா என்னது அது இல்லையா, அது புரியறதில்லை. அதுபோல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தா ஒரு தடவை 10 தடவை உரசனை என்ன பண்ணுவோம், ஐயா தங்கம் என்னுடையது போதும் உரசனது சொல்லுவோம். ஆனால் இங்கே என்னவா, அப்படி இல்லாமல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரசி கொண்டேன். உன்னுடைய திருநாமத்தை என்னுடைய நாக்கில் எவ்வளோ முறை உரசிருந்தேன்னு சொன்ன சொல்லிக்கொண்டே இருந்தேன். யாருன்னா வந்து கேட்க போகிறாங்களா, ஏன் இவ்வளோ முறை சொன்னேன்னு சொல்லிட்டு. நமக்கு தான் சொல்ல முடியல. நடக்கணும் ஓடினும் செவ்வி திருக்கணும் சொல்கிறது போல் எப்பொழுதுமே அல்லும் பகலும் அனவரதமும் சொல்கிறது போல் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ பகவானை திருநாமத்தை என்ன பண்ணணும், மனசு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ஒரு அற்புதமான ஆன்மீக சாதனம். நம்ம விட்டுட்டோம். ஏதோ கோயிலுக்கு போகிறோம், அந்த மெக்கானிக்கில் ஏதோ கையெடுத்து கும்பிட்றோம், ஏதோ பண்ணுற சுற்றி வரமே தவிர அங்கே நின்று பகவானுடைய பேரை அல்லது உட்கார்ந்து சொல்கிறதுன்னா நம்ம வழக்கத்திலே இல்லை. கடவுளுடைய பேரை சொல்லணும். அந்த ஜபம் என்பது ஒரு அற்புதமான சாதனம். அதனுடைய நம்முடைய மனதை தூய்மையாக்கி புனிதப்படுத்தி நம்முடைய பாபங்களை போக்கி மன ஒருமுகப்பாட்டுக்கு ஜபம் ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம். சொல்லி பாருங்கள். அதனால தான் உபதேசம் கொடுக்குற குருமார்கள்லாம் ஒரு எழுத்துக்கு 1,00,000 அக்ஷர லட்சம் சொல்லுவாங்க. திருவாசகம் 1,00,000 எழுத்து இருக்க சொல்லுவாங்க, 1,00,000 அக்ஷரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திருவாசகத்தை முற்றுவதல் பண்ணால் 1,00,000 எழுத்தை நம்ம படிச்சிருக்கோன்னு சொல்லி அர்த்தம். எல்லாமே மந்திரம் தானே அந்த வார்த்தைகள். அதுபோல் ஏதோ ஒரு மந்திரத்தை நமக்கு குருநாதர் கொடுத்து நம்ம இஷ்ட தெய்வத்தை மந்திரத்தை நிறைய சொல்லி ஆவர்த்தி பண்ணோம். ஜபம் பண்ணுறதுன்னா குரு சொல்லி கொடுப்பார். இதை பஞ்சாட்சர மந்திரமாக இருந்தால் 5 லட்சம் சொல்லு, பிரணவத்தை சேர்த்து சொன்னால் 6 லட்சம் சொல்லிட்டு வாங்க, நம்ம 8 எழுத்து மந்திரம் 8 லட்சம் சொல்லுங்கள். அதுபோல் மந்திரத்தினுடைய எழுத்து ஒரு எழுத்து அக்ஷர லட்சம் பெறும். ஒரு எழுத்து 1 லட்சம் சொன்னால் மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரம் நமக்கு கைவரப்பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அது உடனே தெரியுமான்னு சொன்னால் நீங்கள் அனுபவத்தில் தாங்க பார்க்கணும். அது சிறு வயதுலேருந்து நம்ம சொல்லி வந்த பிரயோஜனம் தான் வயது ஆக ஆக அந்த பிரயோஜனம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே போய் உட்காந்துருக்கும். அவ்வளோ விஷயங்களும் மனசு அலைப்பாயாது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது. ஒவ்வொரு எண்ணத்தையும் மந்திர ரூபமாக மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி 7 நெஞ்சம் புண்ணாக செய்து சொன்னால் போல் ஒரு இல்லையா, எண்ணாத நெஞ்சே என் துயர் ஒழி சொல்லுவார் தாய்மன்ன சொல்கிறது போல். ஒரு எண்ணம் அது ஓம் நம சிவாய, அடுத்த எண்ணம் ஓம் நம சிவாய, அடுத்த எண்ணம் ஓம் நம சிவாய. அப்போ எண்ணங்களை தான் மந்திரமாக மாத்திரம். அது மூலமாக மனது அமைதி அடைகின்றது, ஒருமுகப்படுகின்றது, நம் மனதில் இருக்க பாபங்கள் போகின்றது, நாம் புனிதப்படுத்தப்படுகின்றோம். பெரிய பிரயோஜனம் அதனால். அதில் ஜபம்ன்றது ரொம்ப முக்கியமான. அன்றாடம் காலையில் நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே ஏதோ நல்லா நெத்தியில் ஏதோ ஒரு இட்டுக்கிட்டு சாமி சந்நிதி முன்னே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறை இல்லை 108 முறை, நேரம் இருந்தால் 1008 முறை சொல்லுங்களேன். அதனால தான் சொல்லலாம், சிவ சிவ என்றிட தீவினையாளர் சிவ சிவ என்றிட
தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. சிவாய் எனும் அக்ஷரம் சிவம் இருக்கும் அக்ஷரம் உபாயம் என்று ஓதுவோருக்கு உண்மையான அக்ஷரம். கபாலமிட்ட வாயுவை கடந்து போகும் ஜீவனை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய 5 எழுத்துமே சொல்லணும். இதில் இன்னொரு குரூப் இருக்குது, மந்திரம்லாம் சொல்லக்கூடாது, 1 2 சொல்லு. இந்த கிறுக்கங்களாம் என்ன பண்ணுறது? அப்புறம் எதுனா இது ஒரு செவரில் ஒரு பொட்டு வச்சுட்டு அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இல்லை புரியல நமக்கு. இல்லை செக்குலர் ஆக்குறாங்களாம். வெளியில் இருக்க செக்குலர் அதனாலே பெரிய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துக்குள்ளேயே சில பேர்லாம் செக்குலர் ஆக்குறாங்களாம். என்னத்தை செக்குலர் ஆக்குற? இதெல்லாம் அந்த மந்திரங்கள் சாதாரண விஷயம் இல்லை. தன் மந்திரம் தெய்வாதீனம். அந்த மந்திரங்கள்லாம் தெய்வத்தை உள்ளே வச்சிருக்கு. அந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமா அந்த தெய்வத்தோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம். அந்த மந்திரங்கள்லாம் 1 நாள் 2 நாளில் கோடிக்கணக்கான வருடங்களாக பல ரிஷிகள் முனிவர்கள் சொல்லி சொல்லி தூய்மையாக்கப்பட்ட படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தைகள். அதெல்லாம் அதை நாமும் சொல்லும்போது நமக்கு அந்த சக்தியெல்லாம் ஆற்றல்லாம் கிடைக்கிறது, அவங்க அனுகிரகமும் கிடைக்கிறது. ஆகையினால மந்திர ஜபத்தை விடக்கூடாது, நிறைய பண்ணணும். அதில் மந்திர சித்தி அடையணும், நிறைய நேரம் கொடுக்கணும். ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நேரம் இருக்குது, நேரம் போகலை, சும்மா உட்காந்துருக்கோம், யாரும் வரல, அதனால தான் சொல்லுங்கள் அவனே அவனேன்னு சொல்கிறத விட சிவனே சிவனே சொல்லுன்னுவாங்க. என்ன வலி, நாக்குக்கு வலியா? சிவனே சொல்கிறது என்ன போயிடுது? ராம ராம சொன்ன என்ன போயிடுது? கிருஷ்ண கிருஷ்ண சொன்ன என்ன போயிடுது? சைவ சித்தாந்தத்தில் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ரொம்ப அழகாக தீக்ஷா முறையில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, மோட்ச பஞ்சாட்சரம் அப்படிலாம் சொல்லிட்டு அழகாக அமைச்சிருக்கிறாங்க சைவ சித்தாந்த நெறிகளில். நம்ம எதையும் வாங்கிறது இல்லை. சில பேர் இருக்கிறாங்க, எல்லா சாமியார்கிட்ட எல்லா மந்திர உபதேசம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஒன்றையும் ஜபம் பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட போனால் 5000 கொடுத்து ஜபம் வாங்கிட்டு வந்தேன், இவர்கிட்ட போனால் 10,000 கொடுத்து ஜபம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி வாங்கிட்டு அவர் சொல்லி கொடுத்ததே தப்பு. ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் உடனே சொல்கிறத விட சரி வான்னு சொல்லி அவர் உட்கார வச்சு அதுக்கு ஒரு சில கிரமங்கள்லாம் இருக்குது. எந்த தெய்வத்தை திருநாமத்தை நீ ஜபம் பண்ண சொல்கிறியோ அந்த சுவாமி அவங்க இஷ்ட தெய்வமாக இருக்கும். ஏன் இஷ்ட தெய்வம் சொல்கிறேன்னா, நமக்கு பிடிச்ச தெய்வமாக இருந்தால் அந்த பேர் மேலே நம்ம இஷ்டமாக சொல்லலாம். அந்த தேவதைக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வா. அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த சங்கல்பத்தில் ஜப சித்தியார்த்தம் அப்படி சேர்க்கணும் இல்லையா? வேறெல்லாம் இருக்கே, அதெல்லாம் இல்லை. நான் ஜபம் பண்ண போகிறேன், அது சித்தி அடையணும். அர்ச்சகர் சொல்லணும், அவர் சொல்லணும், நாம் சொல்லிக்கணும். சங்கல்பத்தில் சொல்லிட்டு வந்து குரு இடத்துல யார்கிட்ட மந்திர உபதேசம் வாங்குறோமோ அவர் இடத்துல சொல்லி கொடுங்கன்னா அவர் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார். அவர் மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணும்பொழுது அந்த மந்திரத்துக்குரிய தேவதை இருக்குது பாருங்க, அதனுடைய மனதில் அந்த திருவுருவம் சகுனபுரமாக எழுந்தருளை செய்துக்கணும். சிவ மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை சொல்கிறது தான் சோமாஸ்கந்த மூர்த்தியை எழுந்தருளை செய்யணும். சரவண பவா என்ற அந்த மந்திரத்தை சொல்கிறதுன்னா வள்ளி தேவ சேவனாதிபதியாக பகவான் இருக்க அந்த முருகனுடைய மனசில் வரணும். நாராயண மந்திரத்தை சொல்கிறதா இருந்தால் வைகுண்டத்தில் எழுந்திருக்கும் லக்ஷ்மி சமேதராக இருக்கக்கூடிய நாராயணனுடைய அந்த திருவுருவம் மனசில் நினச்சிக்கணும். அப்படிலாம் அந்த உருவத்தை நினச்சி அதுக்கு முன்னே நாம் பண்ணுறதா இருந்தால் மனசு வந்து அதில் அப்படியே ஒன்றும் அது இன்னும் பலமுள்ளதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு முறை இருக்குது சொல்லி கொடுக்குறதுல. இல்லை அது வரைக்கும் ஆள் இல்லை, நானே சொல்கிறேன் ரொம்ப நல்லது, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், நாமளே சொல்லுவோம்னா நாளை வீணாக்க வேண்டாம். அது மந்திரங்கள் இப்படி முறையாக நம்ம உச்சரித்தோம்னா நிச்சயமாக பெரிய பலன் உண்டு. இது சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஆன்மீக சாதனம். மந்திரத்தை சொல்லணும்னா அது நம்மளை நல்லா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டி தான் சொல்லி நம்மளை உட்கார வச்சிடும். அமைதி கிடைக்கும், மனசு அமைதியாகும், ஸ்திரமாகும், மனசு ஷார்ப்பாகும், தத்துவ விசாரத்தில் நன்கு ஈடுபடும், கூர்மையாகும், புரிந்து கொள்கிற சக்தி அதிகப்படும். இது தியானத்தோட ஒரு படி. தியானத்தில் ஜபமும் ஒரு படி, ஒரு அங்கம். அதனால தான் யாராவது வந்து தியானம் சொல்லி கொடுங்கன்னா முதல் ஜபம் பண்ணுங்க. உட்கார்ந்து ஒரு இடத்துல முதல்ல ஆரம்பத்தில் பண்ணுங்க. பிற்பாடு என்ன, எங்கெல்லாம் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நேரம் இருக்குது, எங்கேயோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சும்மா இருக்குது, ஃப்ரீயாக நேரம் இருக்குது, சொல்லுங்களேன் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய. அதுக்காக சத்தம் போட்டு சொல்லாதீங்க. ரோட்டெலாம் போகும்போது ஓம் நமசிவாய சொல்லிட்டு போய் யாராவது பார்த்து என்னடா ஆச்சுன்னு கேட்போம். உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். வீட்டிலே இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே நாம் பண்ணுற ஜபம் இவர் இப்படிலாம் ஜபம் பண்ணுறவராக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட தெரியக்கூடாது. நம்மளோட ஆன்மீக சாதனங்கள் அந்த அளவுக்கு நம்மளுடைய சாதனங்களை அமைதியாக நமக்காக செய்யணும். அது வெளியில் போட்டு காட்டிக்கிறதுக்கு இல்லை. அதில் வாய் விட்டு சொல்கிறது இருக்குது. அப்புறம் மானச ஜபம் தான் ரொம்ப விசேஷம். மானச ஜபம் தான் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. நேராய் அம்மௌன நிலை நில்லாமல் வாய் பேசி ஆராய் அலைந்தீர் நீர். நீ மௌனமாக இருக்காம என் வாய் பேசி ஆராய், ஆமாம் யாரோ போல இல்லையா சுற்றிக்கிட்டு இருக்க, அலைந்துக்கிட்டே இருக்க,
அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே சரியை கடந்தோனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே கிரியை கடந்தோனாம். அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அகத்தடக்கும் அவனே ஞான அதிசூரன். திருமூலர் சொல்கிறார். அந்த அலைகின்ற மனதை அமைதியாக அடக்கி வைப்பதற்கு ரொம்ப பிரயோஜனப்படுவது எது தெரியுங்களா? இந்த ஜெபம். ஆராய் அலைந்தீர். அப்படி இல்லாமல் குருநாதர் சொல்லி கொடுத்தார். மௌனமாக இருன்னு சொன்னார், சும்மா இருன்னு சொன்னார். சும்மா இரு சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. சும்மா இருன்னு சொன்னால் நம்ம வாய் என்ன பண்ணுது? வயது ஆக ஆக எல்லா புலனும் கண்ணு அப்படி ஆயிடுது, காது என்ன எல்லாம் குறைஞ்சிடுது. ஆனால் எல்லாம் எங்கே வந்து உட்காந்துடுது? நாக்கில் வந்து உட்காந்துடும். நாக்கு 2 வேலையை பண்ணுது. ஒன்று கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். பேசுது, சுவைக்குது. வயசாக ஆக சுவையான உணவு தேடுது. வயது ஆக ஆக யாருன்னா 2 பேர் காது தேவை. காது தேவைன்னா என்ன? நம்ம பேசுகிறத கேட்கறதுக்கு. நமக்கு அப்படி ஆகிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா, கிடைக்கிறத சாப்பிட்டு பழகினா நம்மளை தெய்வமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டில் விரும்புவாங்க. அப்படி இல்லை சொல்லி சொன்னால் இது எப்போ மண்டையை போடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வேறு காரணமே இல்லை. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே இந்த உடலில் இந்த உயிர் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உணவு இருந்தால் போதும் தானே, அவ்வளோதானே உணவு. அதனால் நாக்கை கட்டுப்படுத்தும். நாவடங்க நாளும் மடங்குன்னு சொல்லுவாங்க. ஜித்தம் ரசம் ஜித்தே ரசம். ஆமாம், நாக்கை கட்டுப்படுத்தினா எல்லாமே சரியாயிடும். பேசுறது சாப்பிடுறது எல்லாமே. அதுக்காக சுவைக்காமல் இருப்போம், சுவை தெரியாது அப்படிலாம் இல்லை. சுவைக்கு அடிமையாக நிறைய சாப்பிட்டுட்டோம், நிறைய பேசிட்டோம், இனி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பேச வேண்டாம், பேசியாச்சே. சாப்பிட வேணும், சாப்பிட்டு இருக்குமா இல்லையா? இல்லை சாமின்னா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ப்ரோக்ராம் போட்டு எல்லா ஹோட்டலும் நல்ல ஹோட்டலும் போய் வாங்கி சாப்பிட்டுடுங்க. அப்புறம் என்னென்னா போதும். என்ன கொடுக்குறாங்களோ இந்த உடம்புல உயிர் இருக்கணும், இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம் நடமாட்டம் இருக்கணும். அந்த அளவுக்கு உணவு இருந்தால் போதும். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு நம்ம சாப்பிட்றது நம்ம மனசுக்கு தான் சாப்பிட்றோம், நிறைய உடம்புக்கு அவ்வளோ உணவு தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. உலகத்தில் பட்னி கிடந்து செத்து போனவங்களை விட நிறைய சாப்பிட்டு செத்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஆமாம், அதுதான் உண்மை. அதனால் அளவாக சாப்பிட்டுக்கலாம். அது எதுக்கு ஒரு 60-70 வயசுக்கு மேலே? அப்போ தான் என்ன தெரியுங்களா, இறந்து போனால் கூட எப்பா இப்படி ஒரு கணக்குது திட்ட மாட்டாங்க. இப்போ அதுக்கு விட இடம் இல்லை, தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்னா செத்த பிணத்தை சீராக அலங்கரித்து நாளை சாகும் பிணங்கள்னா. இப்போ என்னென்னா அருமையாக வண்டி இருக்குது, பித்தளையிலே வண்டி இருக்குது, எவர் சில்வரில் சிங்கம் வச்சு, புளி வச்சு, கரடி வச்சு. அது மதுரையில் தான் விசேஷமாக. மெட்ராஸில் வந்துடுச்சு அதெல்லாம். ஆனால் மெட்ராஸில் வராது. இது கட்டி தூக்கிட்டு போகிறதா சுமந்துக்கிட்டு. எப்போ என்ன சும கிடக்குது, எவ்வளோ சாப்பாடு. அதாவது உடலில் உயிர் நிற்கணும், அந்த அளவுக்கு சாப்பாடு போதும் அளவு. அப்படி அளவுக்கு நம்ம வந்துடணும். அந்த நாக்குக்காக சொன்னோம், மௌனம், வாய் பேசாத இருக்கிறது, அது ஒரு சாதனம். ஜாஸ்தி பேசாத இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க தெரியுங்களா, மரம் கழண்டு போகுது. இது தான் ஜாஸ்தி பேசுறது. ஏன்னா அவங்க நிறைய உள்ளே இருக்குது, யாருன்னா கேட்கணும் ஆரம்பிச்சுடுவார். இங்கே பார்த்தீங்களா 1921 ஆரம்பிச்சுடுவார், 47 ஆரம்பிச்சுடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், வாய் பேசி ஆராய் அலைந்தீர் நீர்னு சொல்கிறார். கெடுவீர், கெட்டு போவீங்கன்னு சொல்லிட்டார். தேரீர், இது நல்லா தெரிஞ்சுக்கோ, உணர்ந்து கொள். திரை உந்து இறையும் நதி சென்னியனை. இறையும் நதி சொல்லிச்சுன்னா ஒலிக்கும் கங்கை. கங்கை பிரவாகம் போகும்போது என்ன சத்தம் போட்டுட்டு போகிறா, அந்த நதியோட சத்தம். தேனி ஆசிரமத்தில் இந்த தடவை வெள்ளம் வந்துடுது. அதுக்கப்புறம் போகிறதுன்னு ஒரே அந்த பின்னாலுக்கு அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்தோம்னா அந்த தண்ணி கங்கை ஆறு போல் சில சத்தத்தோடு போகிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் கங்கை கரையில் வசிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கங்கையுடைய சத்தம் அப்படியே இருந்துக்கிட்டு நதியில் போகிற நீர். அதுதான் சொல்கிறார். திரை உந்து இறையும் நதி சென்னியனை, அலைவீசி ஆர்ப்பரிக்கும் கங்கை சூடிய சடை உடையவனை. யார்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ராமா நடிக்கிறது இருந்தால் அவருன்னு சொல்லிடாதீங்க, அவர் சிவவேஷம் போடுவார்னு. இருக்கலாம் போடுறது. சிவபெருமானை. சடையன் சொல்கிறோம் இல்லையா, சடையன். என்ன சடையன்? அதில் கங்கை இருக்கா, அதிலிருந்து வரக்கூடிய ஜலம். திரையும் நதி சென்னியனை, நாவால் கரையும். நல்ல உன்னுடைய நாக்குனால நீ நல்லா சொல். நான் மறைக்கணும் சொல்லுனா நமசிவாய. நல்லக விளக்கது நமசிவாய சொன்னார். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. அதனால தான் பாருங்கோ, சிவபுராணத்தை
நான் மாணிக்கவாசி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்? நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, நமசிவாய வாழ்க. அது அற்புதமான மூல மந்திரம், ஜப மந்திரம். அதில் தான் தொடங்குற, அப்படி தான் தொடங்கியிருக்காரு. நமசிவாய வாழ்க, நமசிவாயன்னு சொல்லணும். மந்திரம் சாதாரண விஷயம், அந்த நம்பிக்கை வரணும். ஏதோ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டால் எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் பேர் நமசிவாயமாக இருந்தால் அது விஷயம் வேறு. ஆமாம். ஒரு ஆள் ஒருத்தர் வந்தார், முருகன் மந்திரத்தை கேட்டார். ஓம் சரவண பவ சொல்லி கொடுத்தார். சாமி சரவண பவன், சரவண பவன் தான் ஞாபகம் வருது, வேறு சொல்லி கொடுங்கன்னார். சரி, ஓம் ஸ்கந்தாய நமக்கு, சாமி கந்த விலாஸ் தான் ஞாபகம் வருதுன்னார். அப்போ எதை தான் சொல்லி கொடுக்குறது? அதுபோல் நமசிவாய வாழ்க, அது பிரணவத்தை சேர்த்து சொன்னால் ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அது ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்புறம் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிவாய நமக, சிவாய சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த சிவாய நம, சிவாய இல்லை, அது கூட ரொம்ப பெருசாக இருக்குது. சிவ 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 மகாமனுன்னு சொல்லுவாங்க. அந்த சி இருக்கு இல்லையா, அது மகாமனு. சிகார காரணத்துள்ளே தெளிந்தது சிகாரம். அகார காரணத்துள்ளே அநேக ரூபமாய் உகார காரணத்தில் உருத்தரித்து நின்றவன். மகார காரணத்தில் மயங்குகின்ற ஜீவர்கள். சிகார காரணத்தில் தெளிந்தது சிவாயமை. அந்த சி என்ற எழுத்தோட அப்படியே மனதில் 5 எழுத்து உண்மை அதுவான அப்பொருளை நெஞ்செழுத்து ஒன்றாகி நிற்கும் நாள் என்னாள் தாய்மன்னர் சொல்கிறார். இந்த பஞ்சாட்சரம் என்பது அற்புதமான ஒரு மந்திரம், சக்தி வாய்ந்த ஒரு பெரிய அற்புதமான மந்திரம். அது அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணோம், சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு நிறைய சொல்லணும். சொல்லுங்க, அதான் சொல்கிறார். நாவால் கரையும், அப்படி சொன்னால் கரையும் மணக்கல். இந்த மனம் என்ற கல் இருக்கே, அது கரைஞ்சிடுன்னு சொல்கிறார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக பெண். என்ன அழகான வார்த்தைகள் பாரு, என்ன அருமையாக சொல்லி வச்சிருக்கா. தெரியாதவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்களோட பண்ணுறாங்களேன்னா அதுவும் தெரியல. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக பண்ணி, அது எப்படி உருகொன்னா இந்த மந்திரங்களை இதெல்லாம் ஜபங்கள் செய்ய 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 அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகும், கரையும். அதுதான் சொல்கிறாங்க. நாவால் கரையும், கரையும் மணக்கல். மணக்கல் இருக்கே, அது கரைந்து விடும். நேர்பட அம்மௌனகுரு சொன்னபடி மௌன நிலையில் நிலைத்து நிற்காமல் வாய் பேசி யாராக அலைகின்றே. என்போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார் சொன்னார்? ஆமாம், நல்ல காலம். கண்ணு 2 வச்சார், காது 2 வச்சார், வாய் 1 தான் வச்சாங்க. ஒரு வாயில் சாப்பிட்டே இவ்வளோ, ஒரு வாயில் பேசியே இவ்வளோ, 2 வாய் இருந்தால் என்ன கதியாக இருக்குமோ. வாய் பேசி யாராக அலைகின்றீர், ஆராய்வீராக. அலைவீசி ஆர்ப்பரிக்கும் கங்கை சூடிய சடை உடையவனே வாயார புகழ்ந்தார். வாயே வாழ்த்து கண்டாய், திருவங்கமாலை சொல்கிறாரு. கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை, செவிகால் கேட்மீன்களோ. என்னமா சொல்லியிருக்கா, என்ன வார்த்தைகள்லாம். தமிழ் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் தானே தமிழ். கங்கை சூடிய சடை உடையவனை வாயார புகழ்ந்தால் கல் போன்ற மனமும் கரையுமே. கல்லை போன்ற இந்த மனசு இருக்க கரைன்னு சொல்லி சொல்கிறோம். அதில் ஜபமானது இது வரைக்கும் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் கூட இனியாவது அன்றாடம் காலை எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு அல்லது எழுந்த உடனே சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலெல்லாம் இல்லை. எழுந்த உடனே நல்லா குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி முன்னே நின்று நல்லா பஞ்சாட்சரம் சொல்லுங்க, நேரம் கிடைக்கும் சொல்லுங்க. வீட்டில் சொல்கிறது வாய்ப்பு இல்லைன்னா கோயில்கள் நிறைய இருக்குது, அங்கே வாங்கோ. மதுரைலாம் பார்த்தா கோயில்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே கூட்டம் இருக்குமோ அங்கே இருக்காதிங்க. கூட்டம் இல்லாத இடம் நல்லா இருக்குது, அமைதியாக உட்காந்து சொல்லிட்டு வாங்க. நமக்கான என்னென்ன கூட்டம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஆமாம், அமைதியாக சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் நம்மளை ஏன்னா தேடவா போகிறாங்க, நிச்சயம் தேட மாட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க. சந்நிதியில் உட்காந்து சொன்னால் என்ன விசேஷம். அந்த இடங்கள்லாம் மந்திரத்தினால மற்ற இதனாலும் நிறைய அற்புதமான மகான்கள்லாம் வந்து போன ஸ்தலங்கள். அங்கேருந்து சொன்னால் இன்னும் விசேஷம்தான். அந்த சந்நிதியில் உட்காந்து நல்லா சொல்லுவோமே. பெருமாள் கோயில் வந்து பெருமாள் சொல்லுங்கள், முருகன் கோயில் தான் முருகனை பற்றி சொல்லுங்கள், இல்லை பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள். நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம தான் பண்ணுறதில்ல. கூந்தல் இருக்க சீமாட்டி எப்படி வேணால் முடிவாளாம். அதுபோல் மனசுன்னு ஒன்று இருந்ததுன்னா எப்படி வேணால் பண்ணணும். அதான் சொல்கிறார். நேர்பட அம்மௌன குரு சொன்னபடி மௌன நிலை நிலைத்து நிற்காமல் வாய் பேசி ஆறாக அலைகின்றீர், ஆராய்வீராக. அலைவீசி ஆர்ப்பரிக்கும் கங்கை சூடிய சடை உடையவனே வாயார புகழ்ந்தால் கல் போன்ற மனமும் கரையுமே. வாயார பேசி மனதால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பியலோ ரெம்பாவா. யார் சொன்னது?
நம்ம ஊருக்கார அம்மா வெள்ளிப்புத்தூர் கவியரசி அன்னை ஆண்டாள், அதெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா ஆண்டாள்ன்ற பேர் ஒரு மாதிரி திட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. வெள்ளிப்புத்தூர் கவியரசி அன்னை ஆண்டாள். சங்க தமிழ் மாலை 30 செப்பாமை இல்லையா? என்ன அருமையான. கோதை பிறந்தவர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வேதகோனூர் வெள்ளிப்புத்தூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையமும் சுமப்பது 5 என்ன 25, அதோட 5 சேர்த்தா 30. இந்த 30 பாசனம் தெரியாத பூமிக்கு பாரண்டான்னு சொல்லிட்டான். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய, திருப்பாய் 30 செப்பினால் வாழிய, 143 உரைத்தால் வாழிய, உழையர் அரங்கற்கோ கண் உகந்தளித்தால் வாழிய, வளமாறும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை கோதை மலர்பதங்கள் வாழியே. கோதை பிறந்தவர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வேதகோனூர் வெள்ளிப்புத்தூர். என்னென்ன அருமையான வார்த்தைகள்லாம், அதெல்லாம் மனசில் வரணும். இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள், இந்த பாசுரங்கள், அது சிவனை பற்றியாக இருக்கட்டும், பெருமாளை பற்றியாக இருக்கட்டும், அழகான தமிழ்நாட்டில் பிறந்திருக்கும். வேறு எந்த தேசத்து இப்படிலாம் நமக்கு கிடைச்சிருக்கும்? எந்த மொழியில் இதெல்லாம் இருக்குது? நமக்கு இவ்வளோ ரிச் கல்ச்சர், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்பொழுது நமக்கு இதை விட்டு எங்கெங்கேயோ சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. அதுதான் இங்கே சொல்கிறார். வாயார புகழ்ந்தால் கல் போன்ற மனமும் கரையும் சொன்னார். நம்ம மனசை என்ன பண்ணலாம்? நல்லா வச்சுக்குவோம். அதுக்கு எல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.